கோவை மாவட்டம் சிறுமுகை அருகே புதிய பாலம் கட்டுவதற்கு தோண்டப்படும் குழியினால் அருகில் இருக்கும் பழைய பாலம் உடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள சிறுமுகை கிச்சகத்தியூர் இடையே பவானி ஆற்றின் குறுக்கே சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்பு பொதுமக்களின் போக்குவரத்திற்காக பாலம் அமைக்கப்பட்டது. இந்த பாலத்தை காந்தவயல், உலியூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் போக்குவரத்திற்காக பயன்படுத்தி வந்தனர். இந்நிலையில் பழைய பாலத்தின் அருகில் 5 கோடி ரூபாய் செலவில் புதிய பாலம் அமைக்க திட்டமிட்டு அதற்கான தூண்கள் அமைக்க பழைய பாலத்தின் அருகில் குழிகள் தோண்டப்பட்டது. தற்போது பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் குழிகள் சரிந்து பழைய பாலத்திற்கும் சாலைக்கும் இடையே துண்டிப்பு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. இதனால் பாலத்தில் நடந்து செல்லவும் வாகனங்கள் செல்லவும் அனுமதிக்கப்படவில்லை. இதனால் பள்ளி குழந்தைகள், பொதுமக்கள் என தங்கள் கிராமத்திலிருந்து நகர்ப்புறத்திற்கு வர முடியாமல் தவித்து வருகின்றனர். முன்னாடி கட்டின பாலம் அது இப்போ என்னன்னா பக்கத்துலேயே புதுசாக ஒரு பாலம் கட்டுறாங்க. அதில் தண்ணி ஃபுல்லாக வந்தனால அது குறைஞ்சி அந்த ரோடு பிளாக் ஆகிற மாதிரி இருக்கு. பொதுமக்களுமே வண்டி வாகனங்கள் போறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க. அதான் அதிகாரிகள் தடை பண்ணியிருக்காங்க. பானியாத்துல தண்ணி நிறைய வர்றதுனாலங்க அது பழைய பால கிராக் ஆயிடுச்சுங்க. போக்குவரத்து இப்ப பஸ், லாரி எதுவும் போக்குவரத்து இல்லைங்க. காலையிலிருந்து ஸ்கூல் பசங்க வர்றதுக்கு போறதுக்கெல்லாம் ரொம்ப இடைஞ்சலா இருக்குங்க. புதிய பாலம் கட்டி முடிக்கும் வரை பழைய பாலத்திற்கு எந்தவித பாதிப்பும் வராமல் பாதுகாத்து பொதுமக்களின் போக்குவரத்திற்கு வழிவகை செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.